அனைவருக்கும் வணக்கம். ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து கீர்த்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் சாப்பிட வாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதை படிவிடுங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். ஓகேவா? சாப்பிட வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சுரக்காய் இருக்குல்ல, கொஞ்சம் வேக வச்சுட்டாங்க. நானும் செம்ம டேஸ்ட். வேகலைன்னொன்னே இன்றைக்கி சுரக்காய் செம்ம வேக்காடு. நல்லது தான், வெந்தால் நல்லது தான், எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக பஜ்ஜி கடையெல்லாம் நினச்சக்கா இல்லை. அப்புறம் நீங்கள் வேர்க்கடலை போட்டு இந்த ஊரில் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப என்னோடய ஃப்ரெண்டு கலை இருக்காங்க, நம்ம அட்வொகேட், அவங்க அம்மா தான். ரொம்ப நல்லா வேர்க்கடலை இந்த இது செஞ்சு அவங்க எப்போ செஞ்சாலும் கொடுத்து விட்ருவாங்க. அதில் ருசி கட்டது தான் இந்த ஊர் ஸ்பெஷல். அது வெங்காயம், தக்காளி பழம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே வணக்கி விட்டுட்டு இந்த சுரக்காவும் போட்டு வணக்கிட்டு இதோட பச்சை மிளகாவும் போட்டிருந்தாங்க ஒன்று, வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு எல்லாம் வணக்கிடுறாங்க. வணக்கிட்டு லாஸ்ட்டில் வேர்க்கடலை அப்புறம் 2 ஜீரகமோ ஏதோ வச்சு அரைச்சி அப்படியே பொடி மாதிரி தூவி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட். இந்த ஊர் ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் சேப்பங்கிழங்கு. இதுக்கு சேப்பங்கிழங்கு நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு சப்பாத்தி நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டாங்க. வேர்க்கடலை, வரமிளகா, அதுலேயே எல்லாமே வரமிளகாய் தூள் எல்லாம் போட்டு லாஸ்ட்டில் ஒரு பெரட்டி இறக்கிட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வெந்தாலும் நல்ல டேஸ்ட்டு, சூப்பராக செஞ்சுருக்காங்க. இங்கே லீலம்மா செஞ்சது. என்னோடய ஃப்ரெண்டு கலை ஞாபகம் வருது இது சாப்பிடும்போது. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்தாங்க இந்த ஊரில். மிஸ் பண்ணுறேன். எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல எல்லாரையும் பார்த்து. எப்பயாவது போவேன் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், போயிட்டு தான் இருக்கேன். எப்பயாவது தான் போக முடியுது. எல்லோரும் பாருங்கள், நவராத்திரிக்கு டெய்லி ஜாலியாக ஒரு வீடியோ ஜம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க, டான்ஸு, ரீல்ஸுன்னு. போக முடியலன்னா நான் ஒரு ஊரில் இருக்கேன். நவராத்திரி நெருங்கும் போதே எனக்கு தீபாவளி பக்கத்தில் வந்துடும். தீபாவளி தான் மெயின். தீபாவளியோட சேல் வந்து இப்போ நம்ம பிள்ளைங்க மேக்ஸிமம் முடிச்சு போனஸில் போகுது. எல்லோரும் 2வது பர்ச்சேஸ், 3வது பர்ச்சேஸ். ஒரு எக்ஸாம்பிள் அசின்னு எடுத்துக்கோங்க. பயங்கரமான என்கொயரி, குடோன் ஃபுல்லாக காலி ஆகுது. நிறைய பேர் சென்னை பிள்ளைங்கள்லாம் அல்டிமேட்டு. எஸ்ஆர்பிலாம் வாரம் ஒரு 1000-2000 பீஸ் விற்கிறாங்க. மேம் இது எப்படி சாத்தியமாகும் மேம் அப்படின்னு கேட்டால், மார்ஜின் ரேட்டு தாங்க. ரேட் வந்து ரொம்ப மார்ஜின் ரேட்டில் தான் வைக்கிறாங்க. ஆனால் செம்ம சேல்ஸு. இதுதான் மெயின். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு போடணும். இன்னைக்கு பீகாக் க்ரீனு டே 8. இந்த க்ரீன் வரும், பாட்டில் க்ரீன் கிடையாது இது. ஏன்னா க்ரீன் காமனாகவே சஃபையர் க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டே வந்து வேறு கலரில் தான் காமிக்கும். இதோட ப்ளவுஸ் இந்த பிங்க்குன்னு. எனக்கு கலம்காரின்னா நான் ஒரு கலம்காரி ரசிகைன்னு சொல்லலாம், இல்லை பைத்தியம்னு கூட சொல்லலாம். உயிர் பிடிக்கும். அதனால் கலம்காரி ப்ளவுஸ் மட்டும் எல்லா கலர்லேயும் வச்சுருப்பேன், டாப்ஸும் வச்சுருப்பேன். ஆனால் அது எடுத்து பார்த்துட்டு வச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு அது தெரியல, அது ஜெய்ப்பூரோட ஸ்பெஷல். அது இக்கட்டு, கலம்காரி, கிட்வாயெல்லாம் இப்போ அல்டிமேட் பண்ணுறாங்க. இந்த காட்டன் அது ரெகுலராக போடுறது தான். நம்ம ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்குமே தீபாவளி அப்போ இன்னும் சேல்ஸு இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா 1ஆம் தேதி வாரத்தில் நல்ல சேல்ஸ் இருக்கும். தீபாவளிக்கு இந்த 400 500 600 புடவைகள் நிறைய நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் விற்றுட்டே தான் இருக்கும். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த தடவை 2000 3000 5000 10,000 புடவை தான் நிறையா போகுது. பயங்கர சேல்ஸ் அது. அந்த கேட்டகரியில் நீங்கள் நிறையா போடலாம். அந்த கேட்டகரியில் நீங்கள் நிறைய போடலாம். மிளகும் போட்டிருக்காங்க இதில். அந்த கேட்டகரியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 2000 3000. நேற்று பெங்களூர் பிள்ளைங்க தாண்டா அப்பா சாமி, புடவைன்னா பெங்களூர் தான் அப்படி போடுறாங்க. சென்னை ஒரு கேட்டகரியில் புடவை இருக்கும், அது வந்து நம்ம சவுத் சைட் புடவை மாதிரி நிறைய வெரைட்டி போடுவாங்க. மதுரை வந்து நெசவாளர்கள் ஜாஸ்தி. காட்டன், நம்ம சுங்குடி அண்ட் காஞ்சி அண்ட் செட்டிநாடு, மதுரை ஸ்டைலெல்லாம்
பெங்களூர் வந்து ஒன்லி டிசைனர்ஸு, அவங்களோட மஷ்ரூம் சில்க்கு எல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் சில்க்ஸ் போடுறாங்க பெங்களூர்லாம். ஏம்மா சரி போயிட்டு வரியா? சரி போட்டிருக்கேன். ஆமாம் லைவ் இருக்கு. 10 மணிக்கு நீ ஆஃபீஸ் டைம் இது வரேன், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நிறைய லைவ் இருக்காது, லைட்டாக தான் பண்ணுவேன் இன்னைக்கு லைவு. பாருங்கள், இன்னைக்கு நிறைய லைவ் இருக்காது, அது மட்டும் சொல்லிடுறேன். கொஞ்சம் கம்மி தான். நாளைக்கும் சர்ப்ரைஸ் இன்னைக்கு பார்ப்பீங்க, ஈவினிங்க்கு மேலே பாருங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சேல்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லாமல் நிறைய புது ரகங்கள் போயிட்டே தான் இருக்குது. ஸோ என் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா, நான் சென்னையில் போய் இறங்கும் போது 7:30-8 மணிக்கு இறங்கணுன்னா நான் 1:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி நான் 2 மணிக்கு வண்டி ஏறினா மட்டும்தான், 2.15 மினிமம் ஏறிட்டோம்னா சென்னையில் 7 மணி 7:30 மணிக்கு இருக்கணும். சில டைமில் விழுப்புரம் அந்த பாலம் போடுறதுனால விழுப்புரம் தாண்டி எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பு தான், டஃப்பு டாஸ்க்காக தான் இருக்குது. 8 ஆகிடுது. சரி ஓகே, அரை மணி நேரம் லேட்டாக போகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அந்த பங்க்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணால் மட்டுமே முடியும். பங்க்சுவாலிட்டி மஸ்ட்டு. அந்த பங்க்சுவாலிட்டி இருக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், நானே பங்க்சுவாலிட்டி சில நேரங்களில் டக்குன்னு பண்ணிடுவோம், சில நேரங்களில் முடியாத சூழ்நிலையில் கஷ்டம். ஒரு டைம் அரை மணி நேரம் கூட ஆகிடும், அதை தாண்டக்கூடாது. எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையும் நம்ம பிள்ளைங்க மனசில், என் பிள்ளைங்க கரெக்டாக வந்துடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ட்ராவலிங்கில் வரும்போது, அந்த பஸ்ஸு அந்த ட்ரெயினில் வரும்போது முன்ன பின்ன ரேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி அது கூட கரெக்டாக தான் வராங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டுருக்காங்க. இந்த சேப்பங்கிழங்குல ஒரு கொழகொழப்பு தன்மை இருக்கும். அது வந்து நம்ம முட்டிக்கு ஜாயிண்ட்டுக்கு அதெல்லாம் அவ்வளோ நல்லதான். அது வந்து என்னென்ன இது அப்படின்னா, சேப்பங்கிழங்கு அண்ட் வெண்டைக்காய், இது ரெண்டுமே சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வழவழப்பு வந்து இருக்குமா, ஒரு ஜெல்லு, அது வந்து இதுக்கு நல்லதான். ட்ரை பண்ணுங்கள். இது இப்போ சமீபமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பதிவிடுறேன். அதே மாதிரி கரெக்டான பார்சல் போட்டுட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. கொரியரில் முன்ன பின்ன ஆகுது தான், ஆனால் அசால்ட்டாக மட்டும் நம்ம வெண்டார் இருந்துடாதீங்க. தீபாவளி நெருங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பல மடங்கு ஒர்க் பண்ணியே ஆகணும். காசு போட்டாங்க, வெயிட் பண்ணட்டும், 2 நாள் ஆகும் டிஸ்பேட்ச்சு, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. மக்களாகிய நீங்கள் தாழ்வான வேண்டுகோள், கொஞ்சம் எனக்கு டைம். நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. அவங்களோட பார்சலை டக்குன்னு அவங்கவுங்க இதுக்குள்ளே போய் போட்டுங்க. நீங்கள் 100 பண்ணுங்கள், 500 பண்ணுங்கள், 600 பண்ணுங்கள். போடுறதுனால என்ன ஆகிட போகிறோம், நம்ம போடுங்க, அது நல்லது. போடணும் டிஸ்பேச்சிங் டைமு. நேற்று கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டேன். நல்லா 2 நாளாக தூக்கம் இல்லைல்ல, சென்னை போயிட்டு வந்தது, செம்ம தூக்கம். நேற்று நல்லா சாப்பிட்டு பணியாரம் ஊற்றுனாங்க அக்கா. நேற்று ஏமாறுத்து போயிட்டு வரும்போதே 8:30 ஆகிப்போச்சு. வந்து சாப்பிட்டு படுத்தது தான் முடியல. நேற்று கொஞ்சம் தூங்கினாதான். ரொம்ப போன வாரம்லாம் ரொம்ப உழைப்பு. இன்றைக்கி வீட்டில் இருந்து லிங்க பூஜை முடித்து, இன்றைக்கி லிங்க பூஜை பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே, 20 வருஷமே ஆக போகுது. லிங்க பூஜைன்றது 20 வருஷம் ஆயிடுச்சு. பாப்பா டைம் ஏறிக்கலாம். அந்த வீட்டிலேருந்து நான் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். காரணம் என்னங்க அப்படின்னா, அந்த லிங்க பூஜை பண்ணும்போது ஒரு சாமி கிடையாது, மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே வச்சு தான் நான் செய்வேன். ரொம்ப நல்லது. ஆனால் சொன்னேன், அந்த ஜோதிலிங்கம்லாம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் எல்லா ஜோதிலிங்கமும் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் ருத்ராட்சம் போட்டிருப்போம். தெரியலைங்க, அது நாங்கள் உணர்ந்த ஒரு விஷயம். நானும் அவருமே அந்த ருத்ராட்சம் கண்டிப்பாக எங்கள் கழுத்தில் இருக்கும். ருத்ராட்சம் மேலே அவரே போட்டிருப்பாங்க, நான் வந்து ருத்ராட்சம் வந்து இதில் போட்டிருப்பேன். சில நேரங்கள் இங்கே போடும்போது அந்த திஷ்டிக்கு ருத்ராட்சம் வெடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு பயத்தில் வந்து உள்ளே போட்டேன் ருத்ராட்சத்தை. திஷ்டி இருக்கிறதுன்றதுனால தான் அந்த வேல் வந்து நமக்கு போட்டுட்டு கூடையே வேல் இருக்க மாதிரி ஒரு சந்தோஷம். அதனால தான் நான் இத்தனை ஊரை கிராஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தான் லைஃப்பில். நான் உணர்ந்து நம்பின ஒரு விஷயங்கள் இது போட்டால் அப்படி இருக்குமானா அவரவர்களின் விருப்பம், அவங்கவுங்களோட சந்தோஷம். இதில் நான் தலையிடுறதா இல்லை. இல்லைன்னா கேட்பாங்கண்ணா, இது நீ பண்ணலாம், உனக்கு பிடிச்சா பண்ண,
இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நீ உணரணும், எந்த விஷயத்தையும் உணர்ந்தால் பண்ணு. அப்போ நான் உணர்ந்து லிங்க பூஜை பண்ணும்போது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்குமே பண்ணுவேன். வேலுக்கு பண்ணுவேன். லிங்க பூஜை பண்ணும்போது வேலுக்கும் பண்ணுவேன். அடுத்தது இன்றைக்கி திங்கக்கிழமைன்றதுனால கண்டிப்பாக முருகருக்கு இருக்கும், வராகி அம்மாவுக்கு ரெகுலராக இருக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கும். லிங்க பூஜை பண்ணும்போது எல்லா தெய்வங்களுக்கும் பால் அபிஷேகம் அஷ்டோத்திரம் சொல்லி நான் என் கையால் வச்ச அந்த வில்வ மரம் செழிப்பமாக யாராவது வந்தாங்கன்னா காமிப்பேன், இல்லைன்னா காமிக்கவே மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் உயிர் அது. அந்த உயிரை வந்து குபீரமொழியில் பெரிய வில்வ மரம் வச்சுருக்கேன். சின்னதாக வச்சா அது பெருசாகி நல்ல செழிப்பமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எங்கள் கார்டனில். அதுலேருந்து பிச்சுட்டு வந்து இதுக்காகவே வச்சேன். முன்னாடிலாம் வாங்கிட்டு வருவேன், போய் இது முந்தின நாளே போய் ஈஸ்வரன் கோயிலுக்கு வெளியில் வைக்கிற வில்வம் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அது வந்து ஏன் நம்ம வைக்கக்கூடாது, சில நேரங்களில் கிடைக்காம போயிடுது, ஏன் நம்ம வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி நானும் அவருமே வந்து உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க கரபுரநாதர் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ரெகுலராக போயிட்டு இருந்தோம். இப்போது ஹெவி டிராஃபிக், அந்த ரோடு பாலம் போகிறதுனால உள்ளே போய் போகிறதுனால எங்களால் போக முடியல. அதனால் ரெகுலராக மார்னிங் நாங்கள் மண்டே ஆனால் அந்த கோயில் போயிட்டு வந்து தான் எந்த வேலைக்குமே நான் போவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுமாதிரி உணர்ந்து கும்பிட ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் ருத்ராட்சம் போட்டேன். நாங்கள் எல்லாருமே போட்டிருப்போம். எனக்கு எல்லா தெய்வங்களையும் பிடிக்கும், எனக்கு எல்லாருமே பிடிக்கும், எல்லா சாமியும் பிடிக்கும். அது ஒரு பவர், யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் அது. அதனால் எல்லா சாமியுமே கும்பிட்டுக்கணும், எல்லா பூஜைகளும் பண்ணிடணும், எல்லா இதுவுமே பண்ணிடுவேன். ஏன்னா எங்கள் தாத்தா கோயில் கட்டியிருக்காங்க, அதனால் எங்களுக்கு அது பிளஸ்டான்னு தெரியல, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது. ஸோ நன்றி. நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுறீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. நான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சொல்வேன், எந்த ஒரு விமர்சனத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா விமர்சனம் பண்ணுறவங்க கரெக்டாக நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராயறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு கூட நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். பேசுகிறவங்க 4 நாள் பேசுவாங்க, 5 நாள் பேசுவாங்க, 6வது நாள் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். 6வது நாள் உலகமே மறந்துடும், அவ்வளோதான், அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் லைஃபு. ஸோ பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அழாதீங்க, அழுவக்கூடாது. உங்களுக்கு அப்படி ரொம்ப அழுக வருது அப்படின்னா உங்களோட ரூம், உங்களோட பில்லோ, தலைவாணியில் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்கும், அது ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியில் வந்து சிரித்த முகத்தோடு நீங்கள் எந்த இடமும் போங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மனசில் பாரம் இருந்தால் கூட ஒரு நிமிஷம் கூட காமிச்சிடாதீங்க, உங்கள் கண்ணு சோர்வு தெரிய வேண்டாம். பாரங்கள் என்பது நம்ம ஏற்றுக்கிற விதம் தான், அது நல்லதா கெட்டதா பார்த்து ஆராயவே கடந்து போங்க, திரும்பியே பார்க்காதீங்க. காலங்கள் வரும் பொழுது திரும்பி பார்க்கும்போது இதுக்கெல்லாமே நம்ம பயந்துருக்கோம் நம்மளே நினச்சி நம்ம சிரிப்போம். அதுதான் உண்மை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட், கீப் ஆன் சப்போர்ட்டில் எப்போவுமே இருங்க. உங்களை நீங்கள் கொடுத்த ஆதரவு, உங்களை நம்பி நிறைய பிள்ளைங்க எனக்கு இருந்து வேறு லெவலில் ரீச் ஆகிட்டாங்க. மெகா கிளியரன்ஸ் எல்லாமே நிறைய கொடுக்க போகிறேன். 10ஆம் தேதிக்கு மேலே மெகா கிளியரன்ஸு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பெரிய லெவலில் மெகா கிளியரன்ஸ் ஆரம்பிக்கும். அது நான் தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் டாக்கில் உங்களுக்கு நான் பேசுகிறேன். மக்களுக்கு நன்றி. நம்ம பேசும்போதே இதில் பேசும்போதும் சரி, ஒரு ரீல்ஸ் வந்து எனக்கு ப்ரொஃபஷன் டான்ஸ் ஆடுறதோ இல்லை எனக்கு வந்து அந்த சாரியை நல்லா இன்னும் ரீல்ஸ் பண்ணும்போது அந்த பாட்டு வந்து மக்களுக்கு பிடிக்குதுன்றதுனால கேட்குறாங்கன்றதுனால சும்மா லைட்டாக வாய் தான் அசைப்பேன். ஏன்னா எங்களுக்கு டெய்லி பேசுகிறதுனால த்ரோட் வந்து போயிடும். எனக்கு சாங் பாட பிடிக்கும், ஆனால் இப்போலாம் பாட்டு வரமாட்டேங்குது. ஏன்னா சாங் வந்து த்ரோட் ஓப்பன் ஆகும் மாட்டேங்குது, நம்மளுக்கு டேர் ஆகிடுச்சு. அதே போல் தான் த்ரோட் வந்து நாங்கள் பேசிட்டு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பேசினா என்ன ஆகும்? ஸோ அதை நான் இது பண்ணல. பட் ரீல்ஸ் ஜாலியாக போடுறோம், அவ்வளோதான். அதில் கமெண்ட் வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, யார் 2-3 கொடுத்துருந்தீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை போய் ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்துட்டு யூ ஆர் பர்ஃபெக்டான்னு முதல்ல பாருங்கள், அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பேட் கமெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு கூட நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வளர்ந்துட்டேன்னு அப்போ தான் நீங்கள் கொடுக்கும்போது தெரியுது. இது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் கடந்து போங்க. டெலீட் பண்ணி பிளாக் பண்ணிட்டு போங்க. நான் பிளாக் பண்ணிடுவேன், அது பயத்தினால பிளாக் கிடையாது. அந்த இதை திரும்பி நான் பார்க்கக்கூடாது, நான் பார்த்து வருத்தப்பட்டால் அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது கர்மா அப்படின்றதுனால நான் பிளாக் பண்ணுவேன். அவ்வளோதான். லைஃப்பில் சில விஷயங்கள் கெட்டவங்களுக்கு கூட நம்மளால கஷ்டம் வரக்கூடாதுன்னு கடந்து போங்க. லவ் யூங்க. கீப் சப்போர்ட் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட். யாரும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நன்றிங்க.